திருச்சிற்றம்பலம். இன்றைய பதிவில் நாம் காண இருக்கும் பதிகம் திருநாகை காரோணம். வாங்க பாடலுக்கு உள்ளே போகலாம். திருச்சிற்றம்பலம். புனையும் விரி கொன்றை கடவுள் புனல் பாய, புனையும் விரி கொன்றை கடவுள் புனல் பாய, நனையும் சடை மேலோர் தருவெண்டலை சூடி, நனையும் சடை மேலோர் தருவெண்டலை சூடி, புனையும் விரி கொன்றை கடவுள் புனல் பாய, நனையும் சடை மேலோர் நறுவெண்டலை சூடி, விலையில் அடியார்கள் விதியால் வழிபட்டு, விலையில் அடியார்கள் விதியால் வழிபட்டு, களையும் கடனாகை காரோணத்தானே, களையும் கடனோ களையும் கடனாகை, களையும் கடைநாகை கடனாகை, களையும் கடனாகை காரோணத்தானே, காரோணத்தானே. புனையும் விரிகொன்றை கடவுள் புனல் பாய, விரிந்த கொன்றை மலர் மாலையை புனையும் கடவுளாகிய சிவபெருமான் கங்கை நீரை தாங்கியதால் நனைந்துள்ள, அதான் நனையும் சடைமேலோர் தருவெண்டலை சூடி, தருவெண்டலை சூடி, நனைந்துள்ள சடையில் வாய் விரித்து சிரிப்பது போன்ற வெள்ளியதொரு தலைமாலையை சூடி, வினை நீங்கி அடியவர்கள் விதிப்படி வழிபட செறிந்துள்ள கடற்கரை அடுத்த நாகை காரோணத்தில் எழுந்தருளியுள்ளார். அதான் வினையில் அடியார்கள் விதியால் வழிபட்டு களையும் கடல் கரையும் கடனாகை காரோணத்தானே. கரையார் கடனாகை காரோணம் மேய, நரையார் விடையானை நவிலும் சம்பந்தன், கரையார் கடனாகை காரோணம் மேய, நரையார் விடையானை நவிலும் சம்பந்தன், உரையார் தமிழ் மாலை பாடும் அவரெல்லாம், உரையார் தமிழ் மாலை பாடும் அவரெல்லாம், கரையா உருவாகி கலிவான் அடைவாரே, உரையார் தமிழ் மாலை பாடும் அவரெல்லாம், கரையா உருவாகி கலிவான் அடைவாரே. கரையார் கடனாகை காரோணம் மேய, இடைவிடாது ஒளி செய்யும் கடலின் கரையில் அந்த அலையின் ஓசையினால் இடைவிடாது அந்த கேட்கும் அந்த ஓசையிலே கடலின் கரையில் விளங்கும் நாகை காரோணத்தில் எழுந்தருளிய வெண்மை நிறம் பொருந்திய விடை ஊர்தியை, அதான் நரையார் விடையானை நவிலும் சம்பந்தன், விடை ஊர்தியை கொண்டுள்ள இறைவனை ஞான சம்பந்தன் பரவி போற்றி புகழ் பொருந்திய இந்த தமிழ் மாலையை பாடி பரப்புபவர் அனைவரும் அழியாத வடிவத்தோடு ஆரவாரம் மிக்க வானுலகை அடைவார்களே. அதான் உரையா தமிழ் மாலை பாடும் அவரெல்லாம் நரையார் விடையானை
நவிலும் ஞான சம்பந்தன் உரையார் தமிழ் மாலை பாடும் அவரெல்லாம் கரையா உருவாகி கழிவா நடைவாரே. இந்த ஞானசம்பந்தன் பாடிய இந்த பாடல்களை புகழ் புரிந்திய இந்த தமிழ் மாலையை பாடி பரவுபவர், பாடி யாரெல்லாம் பாடி பரவுகிறாளோ அந்த அவ்வளவு அனைவருக்கும் அழியாத, அதான் கரையா உருவாகி அழியாத வடிவத்தோடு கரையா உருவாகி கழிவான் அடைவாரே. அழியாத வடிவத்தோடு ஆரவாரம் மிக்க வானுலகை அடைவார்கள் என்று அழகுபட கூறியிருக்கிறார். இந்த தலத்தை பற்றி வரலாறு பார்க்கும்போது நாகராசனாகிய ஆதிசேடனால் பூசிக்கப்பட்டமையால் நாகை என்றும் பெயர் பெற்றது. புண்டரீக முனிவரை காயத்தோடு ஆரோகணம் செய்து கொண்டமையால் காயாரோகணம் என்னும் பெயர் பெற்றது. புண்டரீக முனிவரை காயத்தோடு ஆரோகணம்னா நினச்சிக்கிறது, ஆரோகணம் செய்து கொண்டமையால் காயாரோகணம் என்னும் பெயர் எய்தது. அதுவே காரோணம் என்று மருவியது. இந்த நாகை காரணம், குழந்தை காரணம்லாம் சில இருக்குது. அந்த காரணங்கிறதுக்கு என்ன ஒரு பொருள்னு பார்த்தோம்னா, நாகராஜனாகிய ஆதிசேடனால் பூசிக்கப்பட்ட மீன் நாகை என்னும் பெயர் பெற்றது. நாகப்பட்டினத்துக்கு நாகை என்னும் பெயர் பெற்றது. புண்டரீக முனிவரை காயத்தோடு ஆரோகணம் செய்து கொண்டமையால் காயாரோகணம், அந்த காயத்தோடு ஆரோகணம் செய்து கொண்டதால் அது காயாரோகணம் என்னும் பெயர் பெற்று எய்தியது. அதுவே காரோணம் என்று மருவி அந்த காயாரோகணம் என்ற அந்த பெயர் மருவி காரோணம் என்று மருவிற்றது. இது நாகப்பட்டினம் தொடர்வண்டி நிலையத்திற்கு வடமேற்கு 2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது. இது காவிரி தென்கரையில் உள்ள 82வது தலம். சென்னை, கும்பகோணம், தஞ்சை, திருச்சி, திருவாரூர், மயிலாடுதுறை முதலிய பல நகரங்களிலிருந்து பேருந்துகள் உள்ளன. இறைவனின் திருப்பெயர் காயாரோகணேஸ்வரர். இறைவியின் திருப்பெயர் நீலாயதாட்சி. தீர்த்தம் தேவதீர்த்தம், புண்டரீக தீர்த்தம். இவை முறையே கோயிலுக்கு தெற்கிலும் வடக்கிலும் இருக்கின்றன. அதிபத்த நாயனார் திரு அவதாரம் செய்த திருப்பதி. அதிபத்த நாயனார் அவதாரம் செய்த தலம். சுந்தரமூர்த்தி நாயனார் காற்றனே வேகத்தை உடைய குதிரை, ஒளியுள்ள முத்துமாலை, சிறந்த பட்டு முதலியவர்களை வேண்டி பெற்றார். விடங்கர் தலங்களுள் 7 என்ற விடங்கர் தலங்களில் 7 இது ஒன்று. முக்கியமான செய்தி என்னன்னா, சுந்தரமூர்த்தி நாயனார் காற்றனைய வேகத்தை உடைய குதிரை, அவர் அப்படி காற்று மாதிரி சிட்டாக பறக்கணுமா அந்த மாதிரி ஒரு குதிரையை பெற்றார். இதில் இந்த கோயிலில் அவர் வேண்டி பெற்ற சுந்தரமூர்த்தி நாயனார் காற்றனே வேகத்தை உடைய குதிரை, ஒளியுள்ள முத்துமாலை அப்படியே ஜெகஜோதியாக மின்னும், அதான் ஒளிவுள்ள முத்துமலை, சிறந்த பட்டு, சிறப்பான பட்டு முதலைகளை வேண்டி பெற்றார். எம்பெருமான்கிட்ட வேண்டி பெற்றார். விடங்கல் தலங்களுள் 7 ஒன்று. திருக்கோயிலில் முதலில் இருக்கும் விநாயகருக்கு நாகாபரண விநாயகர் என்று பெயர். உள்ளே இருக்கும் பிள்ளையாருக்கு மாவடை பிள்ளையார் என்று பெயர். இந்த தலத்து அம்மன் மிகச்சிறப்புடையவர். இந்த தலத்தை பற்றி காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி, காசி விசாலாட்சி, நாகை நீலாயதாட்சி என்னும் பழமொழி வழங்குகிறது. எப்படி? காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி, காசி விசாலாட்சி, நாகை நீலாயதாட்சி என்னும் பழமொழி வழங்குகிறது. இந்த கோயிலுக்கு திருஞான சம்பந்தர் 2, திருநாவுக்கரசு நாயனார் பதிகம் 4, சுந்தரர் பதிகம் 1 ஆக 7 பதிகங்களில்
பாடியிருக்கின்றனர். சுந்தரமூர்த்தி நாயனார் பதிகத்தின் இறுதிப்பாட்டை வெள்ளிப்பாடல் என்பர். சுந்தரமூர்த்தியோட அந்த இறுதிப்பாட்டை வந்து வெள்ளிப்பாடல். வெள்ளிப்பாடல் என்பது பின்னால் யாரோ ஒருவரால் எழுதி சேர்க்கப்பட்டதாகும். அவர்கள் அங்கண்ணம் கூறுவதற்கு காரணம் 5ஆம் திருப்பாடலில் சுந்தரனே கந்த முதலாடை யாபரணம் பண்டாரத்தே எனக்கு பணிந்தர வேண்டும் என்றிருப்பதாலும் 11ஆம் திருப்பாட்டில் ஒளிமுத்தம் பூணார முன்பட்டும் பூவும் கண்மயத்த கந்தூரி கமல் சாந்தும் வேண்டும் என்று இருப்பதாலும் முதலில் கூறியவற்றில் சில 2வது கூறியவற்றில் காணப்படுவதால் கூறியது. கூறல் என்னும் கூற்றின் பார்ப்படுத்தி இதை வெள்ளிப்பாட்டு என்பர். திரிசுரபுரம் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை தலபுராணம் எழுதியுள்ளார்கள். இந்த கோவிலுக்கு மதுரை மகாவித்வான் திரிசிரபுரம்னா திருச்சி மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை தலபுராணம் எழுதியுள்ளார்கள். அது அச்சில் வெளிவந்துள்ளது. அது புலவர் மக்களால் பெரிதும் பாராட்டு பெற்று பெரும் சிறப்பு வாய்ந்தது. கற்றோர் பயில் கடல் நாகை காரணம் என்று ஞானசம்பந்தர் கூறியிருந்தாலும் பாக்கு விளையாடி கொண்டிருந்த பாலவர்களை நோக்கி பசியினால் காலமேக புலவர் சோறு எங்கு விற்கும் என்று கேட்டதற்கு அப்பாளர்கள் தொண்டையில் விற்கும் என்று கூறினார்கள். விற்கும் என்பதற்கு பேச்சுவதற்கு விற்கும் என்று கூறுவதுண்டு. உடனே புலவர் கோய்த்து கொண்டு அவர்கள் மீது வசைபாடும் பொறுத்து பாக்கு தரித்து விளையாடும் பாலகர்க்கு என்பது வரை சுவரில் எழுதிவிட்டு பசி தீர்ந்த பிறகு எஞ்சிய பாடல்களை பாடி முடிவு செய்வதாக வைத்துவிட்டு பசியாறி கொண்டு அவ்விடம் வந்தபொழுது அவர் எழுதியதற்கு மேல் நாக்கு தமிழுரைக்கும் நன்னாகை என்று அந்த இளஞ்சிறார்கள் எழுதியதை பார்த்து மதிமயங்கி சென்றதாக தனிப்பாடல் ஒன்று இருக்கிறது. இவைகளால் இவ்வூர் மக்களின் கல்வித்திறம் புறப்படும். அதுக்கு நாகை காரணம் வந்து வணிகத்திலையும் சிறப்பானது, கல்வியிலையும் எவ்வளோ சிறப்பானதுங்கிறது இந்த இது மாதிரி சொல்லியிருக்காங்க. இவ்வூரில் இருந்த காத்தான் சத்திரத்தை பற்றி காலமாக புலவர் பாடல். காத்தான் சத்திரம் வந்து ரொம்ப சிறப்பாக நடித்திருக்காங்க. இந்த ஊர் ஒரு துறைமுகம், வாணிகத்தலம். பார்த்திங்களா, நான் சொன்ன மாதிரி வாணிகம். நாகைக்கு வந்து நாகப்பட்டினம் பெரிய ஒரு வாணிகத்தலம். அந்த காலத்தில் இந்த கடல் தோணி இது படகு இதில் இந்த மாதிரி இதில் நிறைய வணிகம் செஞ்சுருக்கேன். இந்த ஊர் ஒரு துறைமுகமாக, நாகப்பட்டினம் ஒரு துறைமுகம், வணிகத்தலம். கீழைத்தஞ்சையின் தலைநகரம். ஏற்கனவே கீழைத்தஞ்சைக்கு நாகப்பட்டினம் தலைநகரம் இருந்தது. இவ்வூரில் மங்கள சாசனம் என்ற திருமால் கோயில் சவுந்தர பெருமாள் என்ற பெயரால் விளங்குகிறது. மேலும் மேலக்கையா என்ற சட்டநாதர் கோயில் ஒன்று இருக்கிறது. மற்றும் காவல் தெய்வமாகிய கோதண்ட ஐயனார் கோயில், அமர்தீசர் கோயில், மலைச்சுரம் கோயில், கைலநாதர் இது ஒரு கட்டுமலை, குமரர் கோயில், நடுவன் நாதர் கோயில், அழகிய கோயில் முதலிய பல கோயில்கள் இருக்கின்றன. இந்த திருக்கோயில் 586 250 அடிகள் கொண்டது. 586 அடிகள் கொண்டது. ராயகோபுரம் முற்று பெறவில்லை. உட்கோபுரம் 3 அடுக்கு கொண்ட சோழன் கோபுரம். மடைப்பள்ளிக்கெதிரில் அதிபத்தர் திருவுருவம் உள்ளது. மாமரம் தலமரம். அதன் அடியில் மாவடி பிள்ளையார் இருக்கிறார். மாமரம் தலமரம், அந்த மரத்துக்குள்ள இருக்கிறதால மாவடி பிள்ளையார். ராசதானி மண்டபத்தில் தியாகராசர் இருக்கிறார். சுந்தரவிடங்கர் சுவாமி பெயர் காரோணர் என்பது காயாரோகணர் என்றும் மருகியுள்ளது. புண்டரீக கரிசையை சரீரத்தோடு ஏற்றுக்கொண்டதால் காயாரோகணர் என்னும் வந்ததாக புராணம் கூறும். நீலாயதாட்சி என்ற வடமொழி பெயர் நீலாயதாட்சிங்கிறது வடமொழி பெயர். கருத்தடங்கண்ணி என்று தமிழில் வழங்கும். இது அழகான ஒரு தமிழ் சொல்லு பாருங்க. கருத்தடங்கண்ணி, அதான் நீலாயதாட்சினா
கருத்தடங்கண்ணி என தமிழில் வழங்கும். இது சக்தி பீடங்கள் 64 ஒன்று. எப்பா எவ்வளோ சிறப்புலாம் இருக்குது. 64 சக்தி பீடங்களில் 64 ஒன்று. மாடங்களில் சிற்ப வேலை அழகாக இருக்கிறது. இவ்வூர் தேர் கண்ணாடி ரதம் அல்லது பீங்கான் ரதம் என்று அழைக்கப்படும். அப்பா ஏகப்பட்ட நிறைய சிறப்புகள் வாய்ந்த இந்த தலத்து எம்பெருமானை கண்டுகளித்து இன்புற்று அவருடைய அருள் பெற்று உயுமாறு கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த பதிவில் தங்களை காணும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு நாளும் அவரை திருச்சிற்றம்பலம்.